ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதே அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டாதிருக்கிறது என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் பவுல் கப்பல் பிரயாணத்தில் போகிறார். கைதியாக கொண்டு போகிறார். ஏறக்குறைய 276 பேர் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. கப்பல் புயலிலும் மற்ற காற்றிலும் சிக்கிக் கொள்கிறது. நாட்கள் கடந்து போய் கரை சேருவோமா என்கிற நம்பிக்கை இல்லை. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. ஆண்டவர் கிருபை கொடுத்து பவுல் நிமித்தமாக பவுலோடு ஆண்டவர் இருந்தபடினால் எல்லாரும் கரை சேர்கிறார்கள். மெலித்தா என்கிற ஒரு தீவில் வந்து கரை சேர்கிறார்கள். குளிர் அதிகமா இருக்கனால அந்த தீவார் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. விறகுல பொறுக்கி போட்டு நெருப்பு உண்டாக்கி அதுல குளிர் காய்கிறாங்க. பவுல் அப்ப என்ன பண்ணுகிறார், ஒரு கொஞ்சம் குச்சிகள் எடுத்து விறகுகள் எடுத்து அந்த தீயில் போடும்போது ஒரு பாம்பு உடனே பவுலுடைய கையை பிடிச்சுக்கிறது. உடனே அந்த ஜனங்க பாக்குறாங்க, இவன் கொலைபாதகன், இவன் கப்பல் சேதத்துக்கு கடல்ல உள்ள பிரச்சனைக்கு அந்த ஆபத்துக்கு தப்பிங்க வந்தோம், இவனை உடலை பாருங்க ஆபத்து, பாம்பு கடிச்சிருச்சு, அவ்வளவுதான் செத்துருவான்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கை வீங்குவான், கொஞ்ச நேரத்தில் விழுந்து மடித்து விடுவான். ஒன்றுமே நடக்கல, கையும் வீங்கல, மரணமும் வரல. இதை பார்த்த உடனே கொலைபாதகன் இப்படிப்பட்டதெல்லாம் பார்த்து அந்த மனிதனுடைய சிந்தனைகள் மாறுது. செத்து போயிடுவான்னு பார்த்தோம், இன்னும் உயிரோடு இருக்கான்னு சொல்லும்போது பவுலை குறித்த ஒரு பயம், ஒரு தேவனா இருக்குமோ பாருங்கள். சூழ்நிலை அந்த சிந்தை அந்த இடத்துல அப்படியே ஆண்டவர் மாற்றி விடுகிறார். பவுலுக்கு இவைகள் சாதகமாய் மாறிவிடுகிறது. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை நமக்கு அநேக நேரம் சாதகமா இல்லாம இருக்கலாம், தோன்றலாம். ஏன் இப்படி அந்த பிரச்சனை வந்துச்சு, அதை தப்புனா அடுத்த ஒரு பிரச்சனை வருது. ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத காண்பித்து நமக்கு சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுவார் என்பதை நீங்க மறந்துடாதங்க. ஏன் என்று எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்களா, அல்லது கேள்விகள் வருகிறதா? சில காரியங்கள் கேள்விக்கு பதிலே வரலையா? கவலைப்படாங்க. பவுல் கேட்டுட்டு இருக்கலையா, இந்த பாம்பு கடிச்ச ஆண்டவரே, நான் கப்பல் வந்து என் கப்பல் கேட்கல. அதுலயும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, அதுதான் மேன்மை. அதை காண்பிக்கிறாரு, அதுதான் பெருசு. செவிந்தியர் மத்தியில ஊழியம் செய்யும்படியாய் டேவிட் பெர்னான் என்கிற வாலிபனுக்குள்ள ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். பிரயாணப்பட்டார். நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அங்க போகாத, அது கொடூரமான ஜனங்க, இயற்கை சூழ்நிலை சாதகமா இருக்காது, மறித்து விடுவாய். இல்லப்பா, ஆண்டவர் பாரத்தை கொடுக்கறான், கண்டிப்பா பொண்ணு போறார். அந்த கொடூரமான ஜனங்கள் பாக்குறாங்க வருகைய, தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவர் போய் ஒரு தள்ளி ஒரு குடிசை போடுறாரு, துணிகளால் மறைச்சு உள்ள போறாரு. இவங்க மெதுவா வந்து என்ன பண்றான்னு பார்த்தா அவர் முழங்கால் படிட்டு ஜோம் பண்றத பாக்குறாங்க. பார்த்துட்டு தூரத்துல இருக்கும்போது ஒரு பெரிய விஷப்பாம்பு உள்ள போகுது. உள்ள போன அந்த பாம்பு போன வேகம், அதனுடைய சைஸ் அதெல்லாம் பார்த்த உடனே இந்த மனுஷன் செத்தான், ஏதோ தப்பு பண்ணிருப்பான்னு நினைக்கிறான், அந்த பாம்பு இவனை தாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கிறாங்க. போன வேகத்துல அந்த பாம்பு கொத்த போனது போல போச்சு. டக்குன்னு தலையை கீழே போட்டுச்சுது. ஒண்ணுமே பண்ண முடியாம பயந்து அந்த குடிசை விட்டு வெளியே வேகமா போயிடுச்சு. இந்த ஜனங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா பாம்பு கூட இவ்வளவு வேகமா வந்தது, பயந்து இப்படி திரும்பி போகுத. உடனே தன்னுடைய கூட்ட தலைவன்கிட்ட போய் சொல்றான். அந்த கூட்டங்கள்லாம் சொல்லுது, இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கிறான், அந்த மாதிரி செய்யறான், இந்த மாதிரி போச்சுது, இதை பார்த்து பாம்பு கூட பயந்து போயிடுச்சுது, என்னன்னே தெரியல, நமக்கு ஒருமா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தினருக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிச்சது. அந்த கூட்டத்தின் தலைவனும் பயந்து விட்டான். அதே மாதிரி டேவிட் பெர்னான் மேல ஒரு மரியாதை வந்துருச்சு. டேவிட் பெர்னான் அவருக்கு என்ன நடந்தது இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜெபித்து முடித்து விட்டு ஆயத்தமாக அந்த கூட்டத்தினரை சந்திக்க போகும்போது, ஆண்டோட வார்த்தை கொடுக்கணும் போகும்போது ஒரு வரவேற்பு. டேவிட் பெர்னானை பார்க்கும்போது ஒரு பயம், நீங்க எதை சொன்னாலும் நாங்க கேட்கிறோம், நீங்க ஏதோ ஒரு தேவ பிறவியை நாங்க பாக்குறோம்னு சொல்லி எல்லா ஜனங்களும் சரண்டர் ஆயிட்டாங்களாம். ஆண்டோட அன்பை சொல்ல அது ஏதுவா மாறிடுச்சு. யோசித்து பாருங்களேன். நாம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவரை பாம்பு வந்துச்சு, ஏன் ஆண்டவரை இது வந்துச்சுட்டு பல காரியங்கள் நம்ம புலம்புகிறோம், பல காரியங்கள் அப்படித்தான் யோசிக்கிறோம். அப்படி அல்ல. நமக்கு சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்ற நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பிக்க இப்படிப்பட்ட பாதைகள் வரத்தான் செய்யும். தேவன் அனுமதிப்பார். அதிலும் தேவனை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் இதுவே நமக்கு ஆசீர்வாதமாய் நன்மையா மாறிவிடும். இன்னைக்கு சூழ்நிலை சாதகமா இல்லையா, இல்ல விரோதமா காரியங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குங்கிறீங்களா? கர்த்தர் கூட இருக்கிறாரு, மற்றவர்களுக்கு காண்பிப்பார். அதன் மூலமா ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். நமக்கு வேண்டிய ரெஸ்பெக்ட், மரியாதையும் மற்ற காரியங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. அநேக நேரம் நாங்கள் கடந்து போற பாதைகள் இல்ல, ஆபத்துகள், விபத்துகள், எதிர்பாராத பலவீனங்கள், சோதனைகள் வரும்போது சோர்ந்து போய் விடுகிறோம். அவைகள் ஏன் வருகிறது சொல்லி சில நேரம் எனக்கு மட்டும்தான் இது நடக்குதுன்னு சொல்லி புலம்புகிறோம். அப்படி அல்ல, அவைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய வல்லமையை காண்பிப்பதற்கு நீர் கூட இருக்கிறதை வெளிப்படுத்துவதற்கு எதுவாக மாற்றிக் கொடுக்கிறீரப்பா. இந்த நாளில் ஒரு அப்படிப்பட்ட நெருக்கமான பாதையில் போகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, கூட இருக்கிறத காண்பீங்கப்பா. கூட இருந்து காரியங்களை தொடர்ந்து நடத்துங்க, சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றிக் கொடுங்க. இதனால் அப்படி மாறுவதற்காக நன்றி.
எல்லாவற்றிலும் கிருபை கொடுப்பதற்காக நன்றி. எங்கள் மூலமா நீர் வெளிப்படுவதற்காக நன்றி. துதியான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் கூட இருக்கிறபடினால சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.